வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 40 லட்ச ரூபா மாதம் ஜீவனாம்சம் வேணுமா? ரவி மோகனுடைய ஜெயம் ரவி என்கின்ற ரவி மோகனுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா விவாகரத்து ஒன்றும் கிடைக்கல. ஆர்த்தி கேட்குறார், மாதம் 40 லட்ச ரூபா எனக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் ரவி மோகன். என்ன அப்படின்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காரு குடும்ப நல கோர்ட்டில் ஆர்த்தி. என்ன காரணம் அப்படின்னா ரவிமோகன், நடிகர் ரவிமோகன் அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை ஆர்த்தியோட, மற்றபடி ஆர்த்தியிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும், அதே வேளையில் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆர்த்தியின் விருப்பத்தை நிராகரிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுக்கு சரிப்பா அதை பற்றி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி இன்னைக்கு சொல்லிட்டார். சொல்லி முடிஞ்சு எனக்கு மாதம் 40 லட்ச ரூபா ஜீவனாம்சம் போதும். என்னுடைய மனுவனை நிராகரிக்கிறேன். சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வேண்டும், மற்றபடி சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆர்த்தியின் ஆசையை நிராகரிக்க வேண்டும். ரைட்டு, நான் நிராகரிச்சிடறேன், விட்டுறேன். மாதம் எனக்கு 40 லட்ச ரூபா, பெரிய அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு, ரவிமோகன்கிட்ட இருக்கு, ஆர்த்திகிட்டே இருக்கு. பட்டு இதை கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர்த்தியினுடைய ஒரு அறிக்கையும் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஆர்த்தி புதிதாக ஒரு அறிக்கை விட்டிருக்கார். ஆமாம், அதாவது இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் எதற்காக இத்தனை வருடமாக என்னோடு சேர்ந்து வாழ்ந்தார்? எங்களுடைய பிரிவுக்கு யாரும் காரணம் இல்லைங்க. பணமோ ஆசையோ அதிகாரோ எதுவுமே காரணம் இல்லை. மூன்றாவதாக வந்த ஒரு நபர், அதாவது கெனிஷாவை மறைமுகமாக சுட்டி காட்ட எந்த இடத்திலும் கெனிஷா அப்படிங்கிற பெயரே இல்லை. மூன்றாவதாக வந்த ஒரு நபர் எங்களுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இத்தனை வருஷமா எங்களோட ஏன் சேர்ந்து வாழணும்? அதே சமயத்தில் ரேஞ்ச் ரோவர் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள காரை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விலையுந்த சூக்கள் மற்ற சோன்ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் தப்பித்து விட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னை நோக்கி அவர் பழி சுமத்துவதற்கு என்ன ஆதாரம் இருக்கு, உரிமை இருக்கு? எல்லா வகையிலும் அவர் மேலே தவறு இருக்கிறது. நான் அப்பாவித்தனமாக நடந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எத்தனை நாளாக வாழக்கூடாத சூழல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சூழலத்தில் அம்மா வீட்டுக்கு போன மாதிரி பலவிதமான அறிக்கை அவர் விட்டுருக்காரு. நான் அம்மா வீட்டுலாம் போகவே கிடையாது. கொரோனா கான்செப்டில் ஏதோ கொஞ்சம் நேரம் போனேன் வீடு மாற்றுறதுக்காக, மற்றபடி நான் போகவே இல்லை. ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீடு, மற்றபடி ஈசிஆரில் உள்ள வீடு அப்படின்னு சொல்லி தான் மாறி மாறி இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா அம்மா வீடு நான் போனதே கிடையாது. அதே நேரத்தில் 1 மாதத்துக்கு முன்னால் விபத்து காரில் ஏற்பட்ட விபத்து, என்னுடைய பசங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை. ஏன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஆவணங்களுக்காகத்தான் அவருடைய ஆஃபீஸுக்கு நான் போனேன். அந்த ஆஃபீஸுக்கு போனவொடனே என்னை சட்டமன்றில் என்னை உள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் தடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு ஏற்பட்ட அவமானம் மிகப்பெரிய ஒரு அவமானம். அதனால் அதுக்காகத்தான் நான் போனேன். மற்றபடி அது ஆஃபீஸை எனக்கு இருவருக்கும் சொந்தமான அலுவலகம் சொல்லி போட்டு ஆர்த்தி இதில் குறிப்பிடுறார். அப்போது சொத்துக்கள்ங்கிற கான்செப்டில் ஆர்த்தி ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக தெரியுது. ஒவ்வொன்றிலையும் தனக்கு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அறிக்கை தெரியுது. ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிற 5 கோடி ரூபாய் கார் அப்படிங்கிறது எதற்காக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயம், அதெல்லாம் ஒரு மதிப்பின் வெளிப்பாடு. நாளைக்கு பிரச்சனையும் வரக்கூடிய சமயத்தில் எல்லாத்தையுமே மதிப்பாக போட்டு பார்ப்பாங்க. ஆமாம், வக்கீல் மூலமாக நீதிபதி போட்டு பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாரு. அதே நேரத்தில் 15 ஆண்டு காலத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரோட நான் படித்த பட்டம் பதவி லட்சியம் அனைத்தையும் நான் துறந்து வாழ்ந்தேன் அவருக்காக. ஏன்னா இத்தனையோ வருஷமாக இத்தனை காலமாக 2 குழந்தைகளை பெற்று நான் கண்ணியத்தோடு இருந்தேன், கண்ணியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்.
இவராலையும் குறுக்கே வந்த கணிஷாவாலையும் அந்த கண்ணியம் பறிபோய் விட்டது. இந்த அளவுக்கு வாழ்ந்த என்னை வந்து என்ன பேசாம கண்ணியத்தோட எனக்கு விலக்கி விட்டுருக்கலாம். அதை விட்டு போட்டு இந்த அளவுக்கு டெய்லி ஒரு அறிக்கை, டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ரவிமோகன் என்னை செய்து விட்டான்னு போட்டு மிகப்பெரிய நீண்ட அறிக்கை. அந்த நீண்ட அறிக்கையில் ரொம்ப மிக தன்னுடைய விஷயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது வந்து வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லி போட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீட்டோட மாப்பிள்ளையை வந்து நாங்கள் அவரை வைத்து கொள்ளவே இல்லை. ஏன்னா நானும் என் அம்மா சுஜாதா விஜயகுமாரும் அந்த அளவுக்கு நாங்கள் செய்யவில்லை. அதே நேரத்தில் வந்து மாமியார் வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் நிறைய செய்திருக்கின்றேன் சொல்லிட்டு, மற்றபடி வந்து உண்மையிலேயே வந்து இவர் வந்து என்னுடைய சிறப்பை உணராதவர் என, அதே நேரத்தில் என்னுடைய மனவேதனைகளை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஏதோ ஒன்று நான் வந்து என் பசங்களுக்காக, இரு பையன்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் தான் ஃபோன் வருமான்னு சொல்லிட்டு பசங்களாம் எதிர்பார்ப்பாங்க. இவருடைய ஃபோன் என்றைக்குமே ஆனில் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தடவை கூட என் பசங்களோட அவர் பேசியது கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஒரு நிச்சயமான ஒரு முடிவாக கட்டாயமாக அவருடைய வார்த்தை, ஆர்த்தியுடைய வார்த்தைங்கிற கான்செப்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு தான் அவர் கொடுக்குறார். ஆனால் ரவி வந்து சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆர்த்தியினுடைய அந்த வேண்டுகோளை நிராகரிக்க வேண்டும். எனக்கு ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வேண்டும். ஆர்த்தியிடமிருந்து நான் சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. இந்த 3 பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட்டை வச்சுட்டு என்ன கேட்குறாரு, இதான் சான்ஸ் அப்படின்னு ஆர்த்தி கேட்கிறாரா என்னன்னு தெரியல. சரிப்பா, எவ்வளோ தூரம் போராடியாச்சு, நீ இந்த அளவுக்கு பேகக்கூடிய சமயத்தை எனக்கு ஜீவனாம்சம் கொடுத்த அப்படிங்கிறார். 40 லட்ச ரூபா மாதம் ஜீவனாம்சம். 40 லட்சம் அப்படின்னா வருஷத்துக்கு போட்டுங்க, எங்கேயோ போச்சு, கோடிக்கணக்கில் போச்சு. அந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. மற்றபடி அந்த அளவு சொத்துக்களை வாங்கிவிட்டு தனியாக பிரித்து செல்லக்கூடிய ஒரு சூழல். ஒரு நடிகன்கிற பேரில் வருஷத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு சம்பாதிப்பார். அதை விட மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வந்து திரைப்படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்து எந்த அளவுக்கு அவருடைய மார்க்கெட்டிங் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்படியே மார்க்கெட்டிங் இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு ஒரு நிலையானது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எப்படி இருந்தாலும் பொதுவாக சினிமாவில் சின்ன திரையில தயாரிப்பு அப்படின்னு நடிகர்கள் போயிடுவாங்க. ஏன் பலவிதமான நடிகர் சறுக்கி விழுந்த நடிகர் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் ரவிமோகன் வந்து மாதம் 40 லட்ச ரூபா ஆர்த்திக்கு கொடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு போயிட்டு இருந்தாலும் அவரிடம் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இன்னைக்கு வந்து விசாரணை வந்து ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஆர்த்தி வந்து 40 லட்ச ரூபா மாசம் ஜீவனாம்சம் கேட்குறாங்க. ரவிமோகன் ஆகிய நீங்கள் வந்து என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கூட ஜூன் 12ஆம் தேதி விசாரணை வந்து தள்ளி வச்சு இன்னைக்கு வந்து நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இது வந்து எப்படின்னு கேட்டால், குடும்பத்தை யார் கெடுத்தார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வருது. இப்போ சமீபத்தில் கூட பாருங்க, ஒரு விஷயமா அதே சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாடகி சுசித்ராங்க, தனுஷ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து ஆர்த்தி சொல்லவே இல்லை. அது சம்பந்தமாக கூட நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அதாவது வந்து ரவிமோகன் ஆர்த்தி பிரிவினைக்கு நடிகர் தனுஷ் தான் காரணம். அந்த வார்த்தையை வந்து ரவிமோகனும் சொல்லலை, ஆர்த்தியும் சொல்லலை. அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்து நடிகை சுசித்ரா போட்டு வெட்ட வளர்த்து வெடிச்சிருந்தாலுமே கூட, பட் அந்த ஒரு விஷயத்தை வைத்தாவது ரவிமோகன் வந்து வேறு விதமாக வழக்கை திருப்பி அவர் என்னுடைய மோசடி செய்தார், ஆகவே வந்து நான் அவர் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வெள்ளந்தித்தனமாக ரவிமோகன் நடந்து கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. ஏன்னு கேட்டால், நேரடியாக விவாகரத்து வேணும், நேரடியாக விவாகரத்து வேணுன்றப்ப சரிப்பா விவாகரத்து வாங்கிக்க, ஆர்த்தி இன்னைக்கு முந்திட்டார், சரிப்பா விவாகரத்து வாங்கி எனக்கு 40 லட்ச ரூபா மாசமான கொடுத்துரு. எப்படி? அப்போது இது திட்டமிட்ட ஒரு செயல் அப்படிங்கிற வகையில் ஆர்த்திட்ட தான் சொல்ல முடியுமா, ரவிமோகன்கிட்ட சொல்ல முடியாது. அதாவது அவர் திட்டமிட்டு நேற்று இன்றைக்கு காதலிச்சிருக்க முடியாது கணேஷாவை. அவர் பலவிதமாக காதலிச்சிருப்பார், பலவிதம் வந்திருக்கும். இன்னைக்கு வந்து வெடித்து சிதறுகிறது. இப்படிதான் இருந்தாலுமே கூட திட்டமிட்ட ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி வந்து லாங்காக தான் செய்ய முடியும். பட்டு
ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திட்டமிட்டு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடிய வகையில் கரெக்டாக இன்னைக்கு ரவி மோகனை லாக் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதா வந்து இதில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி கணேசாவுடைய ஒரு விஷயங்கிற கான்செப்டில் ரவி மோகன் ஆமாம் ஒரு நிலைப்பாடாக கணேசா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி திருமணமானவர். மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்தை அவர் வந்து எந்த அளவுக்கு இவரோடு சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது. அப்போ வந்து குழந்தை இருக்குது, மற்றபடி எல்லாமே விஷயம் இருக்குது. அதற்கெல்லாம் கணேசா எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ள போகிறார், இவர்களுடைய ஒரு விவாகரத்து விஷயம் எந்த அளவுக்கு நீளமாக நீண்டு கொண்டே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் விட கணேசாவினுடைய ஒரு வாழ்க்கையில் இவர்களுடைய ஒரு விவாகரத்தின் அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் யோசிப்பா. இதுலேயே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. பல பெண்கள் இதை தவறு பண்ணுறாங்க. அதாவது வந்து என்னடா ஒரு விவாகரத்து பண்ணாமல் ஒரு பெண்ணிட்ட ஒரு மனைவிகிட்ட ஒரு ஆண் இருக்கிறான், அது நடிகன் ஆகட்டும் நடிகை ஆகட்டும், நம்ம போய் வந்து சீண்டலாமா, நம்ம போய் வந்து அங்கே வந்து ஒரு உரிமை கொண்டாடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எந்த ஒரு பெண்ணுக்குமே இல்லை. அதான் வந்து நம்ம வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம். எந்த பெண்ணுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருந்ததே இல்லை. நமக்கு முன்னால ஒரு பெண் அவனோட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயம் நாம் எந்த அளவுக்கு ஒரு வெளிரங்கமாக தள்ளி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் வந்து விவாகரத்து செஞ்சிடலாம், ரவி மோகன் ஆர்த்தி. ஆனால் ரவி மோகன் எந்த அளவுக்கு கணேசாவை கவனிப்பார், கணேசா எந்த அளவுக்கு ரவி மோகனோடு ஒத்து போக முடியும் அப்படிங்கிற சமயத்தில் இது மிகப்பெரிய ஒரு வடுவாக இருந்து கொண்டே இருக்குமா, அல்லது வந்து 40 லட்சம் ஒவ்வொரு தடவையும் மாதம் நீதிபதி உத்தரவிட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். உடனே அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, குறைப்பாங்கன்னு வைங்க. இருந்தாலுமே கூட அது கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு தடவையும் ஆர்த்தியோட ஞாபகம் வருகிட்டே ரவி மோகனுக்கு. அப்போ இருக்கக்கூடிய சமயம் அவருடைய மனம் மாறுமா, இதெல்லாம் வந்து வருங்காலம் தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.